ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி பாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். இதிலிருந்து ஷியாம்ராவ் ஜெய்கர் அப்படிங்கிறவர் ஸ்ரீ சாயி பாபாவோட தன்னுடைய அனுபவங்கள் எல்லாம் நரசிம்ம சுவாமிஜி கிட்ட அளித்த பேட்டியோட தொடர்ச்சியை பார்த்துட்டு இருக்கோம். இவர் நரசிம்ம சுவாமிஜி கிட்ட 1936 பேட்டி கொடுக்கும் பொழுது ஸ்ரீ சாயி பாபா தனக்கு அவருடைய அந்தர்ஞானத்தை வெளிப்படுத்துற மாதிரியான லீலைகளை காண்பித்தார் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இவர்கிட்ட ஒரு பைசா கூட மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் பாபா இவர்கிட்ட இருந்து தட்சணை வாங்கினது மட்டும் இல்லாம அதன் மூலமா ஸ்ரீ சாயி பாபாவோட அந்தர்ஞானத்துவத்தையும் இவர் தெரிஞ்சுக்கிற மாதிரி பாபா செஞ்சார் அப்படிங்கிற விஷயங்களை சொல்றார். அதுக்கு முதல்ல ஒரு உதாரணம் என்னன்னா, இவர் ஒரு முறை துவாரகமாயில் இருக்கும் பொழுது ஹெச்எஸ் தீக்ஷித் அவர்களும் நானா சாஹிப் நிமோன்கரும் கூட அப்போ பாபாவோட அங்கே உட்காந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் பாபா இவர்கிட்ட 4 கொடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர்கிட்ட தன்னுடைய செலவுக்குன்னு ரொம்ப கொஞ்சம் பணம் தான் இவர்கிட்ட இருந்திருக்கு. அது என்னென்னா 3 ரூபாய் மட்டும்தான் இவரோட பாக்கெட்டில் இருக்குது. பாபா 4 குடுன்னு சொன்ன உடனே இவர் பாபா 4 ரூபாய் தட்சணை கேட்கிறார் அப்படின்னு இவர் புரிஞ்சுக்கிட்டாரு. இவர்கிட்ட 4 ரூபாய் இல்லை, ஏன்னா இருக்கிறதே 3 ரூபாய் தான், அதுதான் இவர்கிட்ட இருக்க கடைசி பணம். உடனே பாக்கெட்டில் கைவிட்டு அந்த 3 ரூபாயை எடுத்து பாபா முன்னாடி இவர் வச்சுட்டாரு. அப்போ ஹெச்எஸ் தீக்ஷித் பக்கத்தில் இருந்தார் இல்லையா, அவர் இவருக்கு ஒரு ஆலோசனை சொல்கிற மாதிரி, பாபா 4 ரூபாய் கேட்டாரு, நீங்க 3 தானே கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம். பாபா உடனே பதில் சொல்லியிருக்காரு, 4 இருந்தா தானே, 3 தானே இருந்தது கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா பாபாவுக்கு ஏற்கனவே தெரியும் இவருடைய பாக்கெட்ல, அதாவது ஷியாம்ராவ் ஜெய்கரோட பாக்கெட்ல 3 ரூபாய் தான் இருக்கு, 4 இல்லை அப்படிங்கிறது. அதுதான் உடனே பாபா அவரோட அந்தர்ஞானத்துவத்தை அப்படியே வெளிப்படுத்தினார் அப்படின்னு இவர் இங்க சொல்றாரு. இதன் மூலமா பாபா இவருக்கு என்ன ஒரு படிப்பினைய கொடுத்துருக்காரு அப்படின்னு இவர் எடுத்துக்கிட்டாருன்னா, நம்மளோட விதிப்படி எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள திடமா இருக்கணும். எல்லாம் விதிப்படி நடக்குது அப்படின்னு நம்ம விடணும் அப்படின்னு ஒரு விஷயம். இன்னொன்று, நம்ம கிட்ட சொற்ப பணமே இருந்தாலும் பாபா அந்த பணத்தையும் தட்சணையா கேட்டாலும் பாபா மேல நம்பிக்கையை வச்சு அந்த பணத்தை நம்ம உடனே எடுத்து கொடுத்துடணும். அங்க நமக்கு எந்த ஒரு ஆலோசனையோ சந்தேகமோ இருக்கக்கூடாது. ஸ்ரீ சாய்பாபா மேல நம்பிக்கை ஒண்ணுதான் ஸ்திரமா இருக்கணும் அப்படிங்கிறதும் இவர் புரிஞ்சுக்கிட்டேங்கிறாரு. அதுக்கு அடுத்தது, அந்த கடைசி ரூபா நம்ம கிட்ட இருக்க அந்த கடைசி பைசாவை நம்ம தட்சணையா கொடுக்கும் பொழுதும் நாம சந்தோஷமா பாபாவுக்கு கொடுக்கணுமே தவிர, ஐயோ இதுதான் இருக்கு, இதையும் பாபா கேட்டுட்டாரே, இப்ப நான் என்னுடைய கை செலவுக்கோ இல்ல வீட்டு செலவுக்கோ என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மனப்பாங்கு இல்லாம சந்தோஷமா நீ அந்த தட்சணையை கொடு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தான் இவருக்குள்ள ஊட்டி இருக்கார் பாபா அப்படின்னு இவர் புரிஞ்சுக்கிட்டேங்கிறாரு. இன்னொரு தருணத்துல பாபாவோட அந்தர்ஞானத்துவமும் அதே மாதிரி இவர்கிட்ட இருக்க கடைசி பைசா வரைக்கும் பாபா எப்படி இவர்கிட்ட இருந்து வசூல் பண்ணாரு தட்சணையா அப்படிங்கிறத பத்தியும் சொல்றாரு. ஒரு ஆஷாட மாதம் இவர் ஸ்ரீ சாய்பாபாவோட தரிசனத்துக்கு போயிருந்த பொழுது பாபா அமர்ந்திருந்த மசூதியில இருந்து ஒரு 20 அடி தள்ளி இருக்க சபா மண்டபத்துல இவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்ப இவர் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது வரதே அப்படிங்கிற ஒரு பக்தர் ஸ்ரீ சாய்பாபா கிட்ட போயிட்டு, பாபா எனக்கு சத்யநாராயண பூஜா பண்ணணும், அது இங்க பண்றதுக்கு அனுமதி நீங்க கொடுக்கணும் அப்படின்னு பாபாவோட அனுமதியை வேண்டி நின்னாரு. பாபா அதுக்கு அனுமதி அளித்தார். பாபா அனுமதி கொடுத்த உடனே அவர் வரதே சொல்றாரு, பாபா எனக்கு சத்யநாராயண பூஜை பண்ணணும்னு ஆசையா இருக்கு, ஆனா அதுக்கு தேவையான பண வசதி என்கிட்ட இல்லை, அதுக்கு தேவையான சாமான்களையோ இல்ல மற்ற வசதிகள் பண்ணிக்கிறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லி பூஜைக்கான வஸ்திரங்கள் எல்லாம் வாங்குறதுக்கோ இல்ல சாமான்கள் வாங்குறதுக்கோ எனக்கு எதுவுமே காசு இல்லை அப்படிங்கிறாரு. அப்போ பாபா உடனே இங்கே உட்காந்துட்டு இருக்க ஷியாம்ராவ் ஜெய்கரை நோக்கி கை காமிச்சு அவர்கிட்ட இருந்து பணம் வாங்கிக்கோ அப்படின்னு வரதே கிட்ட சொல்றாரு. வரதே ஷியாம்ராவ் ஜெய்கர் கிட்ட இந்த மாதிரி நான் சத்யநாராயண பூஜை இங்கே பண்ணலான் இருக்கேன்,
பாபா கிட்ட வந்து அனுமதி கேட்டேன், பாபா அனுமதி கொடுத்துட்டாரு, அதுக்கு பணமும் இல்லை அப்படிங்கிறதையும் சொன்னேன், பாபா உங்ககிட்ட இருந்து பணம் வாங்கிக்க சொன்னாரு அப்படின்னு சொல்றாரு. ஷியாம்ராவ் ஜெய்கருக்கு வரதேவை பெருசா ஒன்றும் தெரியாது. அதாவது வரதே ஒரு பாபாவோட பக்தர்னு தெரியும். அங்க துவாரகமாயில எதேச்சியா மற்ற பக்தர்களை பார்க்குற மாதிரி இவரையும் பார்த்துருக்காரே தவிர, அதை தவிர இவங்களுக்குள்ள எந்த விதமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ உறவோ எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி இவர் வந்து கேட்ட உடனே, பாபா இவர்கிட்ட கேட்க சொன்னாருன்னு சொன்ன உடனே இவர் வந்து அப்படியா, சரி உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவை இருக்கும் பூஜைக்கு அப்படின்னு இவர் கேட்டிருக்காரு. பூஜை சாமான்லாம் வாங்குறதுக்கு 2 ரூபாய் 5 அணாக்கள் கிட்ட எனக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன ஒரு ஆச்சரியம்னா, ஷியாம்ராவ் ஜெய்கரோட பாக்கெட்டில் அந்த தருணத்தில் 2 ரூபாய் 5 அணாக்கள் மட்டுமே இருந்திருக்கு. அதுதான் இவருடைய எல்லா செலவுக்கும் இருக்க பணமே. உடனே இவர் பாக்கெட்ல இருந்து அந்த பணத்தை முழுசையுமே எடுத்து சந்தோஷமா இவர்கிட்ட கொடுத்துட்டாரு. நம்ம கிட்ட வேற காசு இல்லையே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமோ கவலையோ எதுவுமே இல்லாம அப்படியே வரதே கிட்ட கொடுத்துட்டாரு. வரதே என்ன பண்ணாரு, உடனே போயிட்டு 2 வாழை கன்றுகளை வாங்கிட்டு வந்தாரு. வாங்கிட்டு வந்து ஸ்ரீ சாயிபாபாவோட 2 பக்கமும் அந்த வாழை கன்றுகளை வச்சு, அந்த கன்றுகளை வச்சு ஒரு பந்தல் மாதிரி பண்ணணும். ஸ்ரீ சாயிபாபாவையே அந்த லக்ஷ்மி நாராயணனா, அந்த சத்யநாராயணாவா வச்சு பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணமா இருந்திருக்கு. அதனால பாபாவோட 2 பக்கத்துலேயும் 2 வாழைக்கண்களை எடுத்துட்டு வந்து வச்சுட்டாரு. பந்தல் அமைக்கிறதுக்கு அவர் வந்து எல்லாம் ஏற்பாடு செய்யும் பொழுது பாபா வந்து அதுக்கு ஒத்துக்கவே இல்லையா. நீ என்ன வச்சு இந்த பூஜை பண்ணக்கூடாது, நீ எப்பவுமே சத்யநாராயண பூஜை பண்ணும்பொழுது எந்த தெய்வங்களுடைய படங்களையோ இல்லை சிலைகளை வச்சு வழிபடுவியோ அந்த மாதிரி தான் நீ வழிபடணும், என்ன வச்சு பண்ணாத அப்படின்னு பாபா வந்து மறுத்துட்டாரு. ஆனால் வரதேவும் மற்ற பக்தர்களும் ரொம்ப வலியுறுத்தி ஒரு வழியாக பாபாவை இதுக்கு வந்து இணங்க வச்சிருக்காங்க. பாபாவும் வேற வழி இல்லாமல் இதுக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு ஷியாம்ராவ் ஜெய்கர் சொல்றாரு. இவருக்கு ஸ்ரீ சாய்பாபா அளித்த மற்ற அனுபவங்களை தொடர்ந்து பார்க்கலாம். ஓம் சா